புகழேந்தி சார், அழுத்தம் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. அமித்ஷாவுக்கு அண்ணாமலையை மாற்றணும் உட்பட சில விஷயங்களை எடப்பாடி சொன்னாரு, எடப்பாடி தான் காக்க வச்சாரு அப்படிங்கிற ஒரு பார்வையை தமிழ்மணி முன்வைக்கிறாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க இதை? குட் ஈவினிங் டு சன் நியூஸ். நான் பொதுவான உங்கள் பார்வைக்கு சொல்கிறேன். அவங்க சொல்லி தான் அண்ணாமலையை காலி பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், ஒரு கையில் அண்ணாமலையும் இன்னொரு கையில் எடப்பாடி பழனிசாமி தூக்கும்போது, எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, அந்தாலும் கையெல்லாம் பிடிக்காதீங்க, நான் தான் எடுக்க சொல்லிட்டேன்ல, அவருக்கு கொடுத்தீங்க நிறுத்தீங்க, அவர் ஒரு கை பிடிக்கிறீங்க, ஏன் ஒரு கை பிடிக்கிறீங்க, மேடையில் ஏற்றாதீங்கன்னு சொல்ல வேண்டியதானே. நடக்கலையே ராஜா, வாயும் திறக்க முடியாது, பேசவே முடியாது, ஒழுங்காக உட்காந்துருக்கணும், ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது, கப்சிப்புன்னு உட்காந்து எதுவும் பேசக்கூடாது. அது பேசுறது அண்ணாமலை சூப்பராக மைக்க வாங்கி பேசினார். அண்ணாமலை அட்டகாசமாக மைக்க வாங்கி அழகாக பேசினார். அங்கே பாருங்க, ஒவ்வொரு கேள்வியாக கேளுங்க, கேட்காதீங்க அப்படின்னு. இங்கே பேச முடியாதுங்க. ஐயோ பேசினா காலி, அதை விடுங்க. அப்புறம் எனது நன்றி கணந்த வணக்கத்தை முதல்ல துவக்கி வச்சிருக்காரு அசானா சட்டமன்ற உறுப்பினர், அந்த காரைக்காலிலேருந்து புதுச்சேரி. அப்போ திருவேங்கடம் சார் நான் இன்சார்ஜாக இருந்தேன். அம்மா போட்டு 4 பேர் ஜெயித்தாங்க. அதில் அவரும் ஒருத்தர். காரைக்கால் போய் ஒர்க் பண்ணேன் நான் அவரோட தொகுதியில் அசானாவில். 23-24 ஓட்டு வித்தியாசத்தில் தான் அவர் ஜெயித்தார். ஆனால் அவருக்கு பாருங்கள், அழகாக டிசிஷன் எடுத்து ராஜினாமாவை தூக்கி எரிஞ்சிட்டார். தேவையில்லை, இது இந்த கூட்டணியை ஒப்புக்கொள்ள மாட்டோம் அப்படிங்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக கரெக்டாக பண்ணிட்டார். ஆகவே இப்போ எங்கே போச்சு பொதுக்குழு? பொதுக்குழு 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 என்ன பொதுச்செயலாளர் ஆக்கிடுச்சு, செயற்குழு என்ன பொதுச்செயலாளர் ஆக்கிடுச்சு, ஆட்சி மன்ற குழு கூடுறதே இல்லை. எங்கேயா போச்சு பொதுக்குழு? ஐயா எங்கே போச்சு செயற்குழு? எங்கே போச்சு ஆட்சி மன்ற குழு? யாரை கேட்டு முடிவெடுத்தீங்க? எங்கள் அண்ணன் ஜெயக்குமாரை 10 நாளாக காணமே. ஜெயக்குமார் ரொம்ப கிளியராக சொல்கிறாரு, முடிசூடா மன்னனாக இருந்தனே, 25 வருஷமாக ஜெயிச்சுட்டு இருந்தனே, ஆட்சியும் போச்சு, நானும் போச்சு, தோற்று போயிட்டேனேன்னு. இன்னொரு இன்டர்வியூவில் ஓஎஸ் பண்ணின்னு சொல்கிறாரு, நான் தீக்குளிச்சு நிரூபிக்கிற தயார் அப்படின்னு நீங்கள் கேட்டால், நான் தீக்குளிச்சு நிரூபிக்க தயார், பிஜேபியோட கூட்டணி கிடையாது. அடுத்து அவர் ஆணித்தரமாக யார்? கேபி முனுசாமி, கூட்டணி வரவே வராது, தேவையில்லை, முடிச்சிட்டோம். அவர் திண்டுக்கல் சீனிவாசன், ஏன்பா எத்தனை தடவையா சொல்கிறது, நான் செத்து தான் போகணும், இனிமேல் பிஜேபின்ற கட்சியோட கூட்டணி இல்லையா? 4 தடவை சார் ஊரெல்லாம் ஊராக போய் கிருஷ்ணகிரியில் ரூட் அவுட் பண்ணி எஸ்டிபி மாநாட்டில் நின்று. சரி, அதுக்கு தான் ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டாங்க. கூட்டணி அதாவது கொள்கைங்கிறது வேற, கூட்டணி அப்படிங்கிறது வேற. சரி வாங்க, நேரம் மேட்டருக்கு வாங்க. அப்ப திருவேங்கடம், கொள்கை வேற கூட்டணி வேறன்னா வக்ஃப் போர்டை எதிர்த்து தானே ஓட்டு போட்டீங்க. இப்போ இந்த வக்ஃப் போர்டு மசோதா எதிர்த்து தானே ஓட்டு போட்டீங்க. அப்போ வக்ஃப் போர்டு எதிர்த்து ஓட்டு போட்டது கொள்கை எது? அது என்ன கொள்கை? அது எடுத்துட்டு வந்து தப்பு இல்லையா? இஸ்லாமிய சகோதரர்களுக்கு எதிர்ப்பா? அப்போ நீங்கள் அதை ஸ்ட்ராங்காக நிற்கணும் இல்லை? அப்புறம் போய் கூட்டணி வச்சுக்கிறீங்க. என்ன சார் இது கூட்டணி கொள்கை? யாராவது ஒரு நிருபர் கேட்டு கூட்டணி என்ன கொள்கை என்னன்னு எனக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டோம், நீங்கள் என்ன சொன்னால் நான் ஒத்துக்கிறேன், நோ ப்ராப்ளம், ஐ வில் அக்செப்ட் தட், என்ன சொன்னால் ஒத்துக்கிறேன், அங்கே ஓட்டு போடுவீங்க சார். இன்னொன்று கேட்குறேன் சார், மும்மொழி கொள்கை திட்டம் பிரச்சனை, இந்த வக்ஃப் போர்டு பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை, ஆளுநர் பிரச்சனை, எல்லா பிரச்சனை. 3 பேர், முதிர்ந்த தலைவர் தம்பிதுரை, அதுக்கு அடுத்தது சிவி சண்முகம் சட்டமேதை, அதுக்கு அடுத்தது சந்திரசேகர். ஒரு நாள் வாய் திறந்திருப்பாங்களா? ஒரே ஒரு நாள் திமுக டெய்லி போராடுது, வாக் அவுட் பண்ணுது, கெலடா பண்ணுது, அந்த எதிர்கட்சி தலைவர் கனிமொழி தலைமையில் எல்லாம் நடக்குது. வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்தீங்க. எது கொள்கை, எது கூட்டணி? என்ன நாட்டு மக்கள்லாம் முட்டாள்கள் நினைக்கிறாங்களா சார்? 6 மாசம் கழிச்சு பேசுங்க. என்கிட்ட கூட்டணி பற்றிலாம் பேசக்கூடாது. என்ன விளையாடுறீங்களா நீங்க? எப்போ பாரு கூட்டணி பற்றி பேசுறீங்க. கட்சிங்க எல்லா கட்சியும் சொல்ற மாதிரி 6 மாசம் கழிச்சு. சரி, அப்படியெல்லாம் ஆக்ரோஷமா இருந்த எடப்பாடி இப்ப திடீர்னு இப்படியான ஒரு மாற்றத்துக்கு என்ன காரணமா நீங்க பாக்குறீங்க? அதுக்கு வாங்க. ஒன்றும் இல்லை சார், ஊரெல்லாம் பேசிக்கிறாங்க. இடின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கான், அது எனக்கு தெரியாது. சரி, இன்கம் டேக்ஸ் எனக்கு தெரியும். என் வீட்டில் ரைடு பண்ணாங்க, 28,000 தான் கிடைச்சிது. யாரோ சொல்லி கொடுத்து பண்ணாங்க, அவங்களே தலையில் அடிச்சுட்டு போயிட்டாங்க. என்கிட்ட பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த இடி இன்கம் டேக்ஸ்ன்றதால அது பண்ணுற வேலையால் பயம் இப்படிலாம் நடுங்கி சரண்டர் ஆயிட்டதா? புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் அம்மாவையும் மறந்து அந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா ஆட்சி
வருன்றதையெல்லாம் விட்டுட்டு அதிமுக தனியாக ஆட்சி அமைக்குன்றதையெல்லாம் சொல்ல பயந்து இன்னைக்கு இப்படிலாம் நடக்குதுன்னு ஜனங்க பேசிக்கிறாங்க. வேற என்ன சொல்ல முடியும்? உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.